viewers, welcome back to Phone Tamil. Xiaomi Smart TV 5A ஃபைனலா 4A எப்போ லான்ச் ஆச்சு? ஒரு 2020ல லான்ச் ஆச்சு. 21லயும் 4A தான் லான்ச் பண்ணிருந்தாங்க, ஹரைசன் எடிஷன் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி மீ டிவி அப்படி இருந்துச்சு, இப்போ வந்து Xiaomi டிவி மாறி ஸ்மார்ட் டிவி 5A 5 சீரிஸ்ல 5 சீரிஸ் ஆல்ரெடி நிறைய டிவிஸ் வந்துருச்சு. 5X சீரிஸ் வந்திருக்கு. 5C வந்துருச்சா? 5C இல்ல 5X தான் 4C தான் வந்துருச்சு. 5X வந்துருச்சு. இப்போ 5A அவங்களோட சீப்பர் வேரியன்ட் HD மாடல் கூட இருக்கு. அப்புறம் ஃபுல் HDல 40 இன்ச் இருக்கு. இது வந்து 43 இன்ச். சோ இதான் இருக்கிறதுலயே கொஞ்சம் ஹையஸ்ட் ஃபுல் HDல ஹையஸ்ட் இதுதான். 26,000-27,000 ஆஃபர் எல்லாம் இருக்கு. இன்னும் சீப்பர் மாடல் வேணும் அப்படின்னா 22,000-23,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. இன்னும் சீப்பர்னா 15,500ல HD மாடல் இருக்கு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா bezel-less டிசைன். இதுக்கு முன்னாடி ஹரைசன் எடிஷன் இருந்துச்சு, அதுவும் bezel-less தான். இதுவும் bezel-less டிசைன். 24 hours ஸ்பீக்கர் இருக்கு, டால்பி ஆடியோ, DTX, அவங்களோட பேட்ச் வால் UI, ஆண்ட்ராய்ட் TV 11 இருக்கு. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஓகே, அப்கிரேட் பண்ணிருக்காங்க. டியூவல் பேண்ட் வைஃபை ப்ராசஸர் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால டியூவல் பேண்ட் வைஃபை ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. டிஸ்னியா பிரைம் வீடியோ, ஓகே கூகுள் இதெல்லாம் இருக்கு. இந்த சைடு எதுவுமே இல்லை, மேட் இன் இந்தியா மட்டும் தான் போட்டிருக்கு. டால்பி ஆடியோ, DTX அதெல்லாம் போட்டிருக்கு. இதுல பிரைஸ் போட்டிருக்காங்க MRP 35,999, 36,000 MRP. ரைட். அதுக்கப்புறம் நெட் குவான்டிட்டி யூனிட் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வெயிட் பவர் கன்சம்ஷன் 75 வாட் தான் இங்கே தான் போட்டிருக்குல்ல. பவர் சேவிங்ஸ் 3 ஸ்டார். ஸோ 108 இது எடுக்கும். நெட் வெயிட் 8.5 6.6 kgs இருக்கு. நெட் வெயிட்டே இல்லை, ஸோ கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. ஓப்பன் அந்த சைடு ஒன்றும் இல்லையா? ஓகே, ஓப்பன் பண்ணலாம். மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் தான். பட்ஜெட் பேப்பர் இருக்கு. அது எப்படி பேப்பர் இருக்கு? தோ இதுல வால் மவுண்ட் கிடையாது. வால் மவுண்ட் எப்பயுமே Xiaomi கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? தனியாக தான் உங்கள் வெப்சைட்லேயே விற்கிறாங்க வால் மவுண்ட். செட்டப் பண்ணியாச்சு. ரிமோட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரிமோட்டாக இருக்குது. சின்ன சின்ன ஸ்மால் அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இருக்கு. அண்ட் ஒரு புது ஆப்ஸ் பட்டனும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் மீ பட்டன் வந்து இப்போ பேட்ச் வால் பட்டன் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா இப்போ மீ பிராண்டிங் எங்கேயுமே இல்ல. பிரஸ் பண்ணா அப்படியே பேட்ச் வால் வரும். ஆமா, பேட்ச் வால் ஆல்ரெடி நம்ம முன்னாடி இருந்த அதே பேட்ச் வால் தான். ஃபுல்லா லைவ் டிவி, மூவிஸ் இது எல்லாமே அப்படியே ஃபுல்லா இன்டகிரேட்டட் தான். கிட்ஸ், மியூசிக், டிஸ்கவர் இது எல்லாமே ஃபுல்லா இன்டகிரேட்டட். பின்னாடி போர்ட்ஸ்ல வந்து எல்லா போர்ட்டுமே அந்த சைட்ல லெஃப்ட் சைடு தான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த சைடில் HDMI இருக்கு, USB இருக்கு, ஒரு ஆக்ஸ் போர்ட் இருக்கு, வேற என்ன இருக்கு, அவ்வளோதான். அந்த ஆண்டனா போர்ட்ஸு, அந்த போர்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கு. எல்லாமே ஒரே சைடுக்கு பாட்டமில் கொடுக்கல, ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். வேற ஆப்ஸ் பட்டன் தனியாக ஒன்று இருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம இருக்கிற ஆப்ஸ் ஷார்ட்கட் இருக்கு. இது ஆக்சுவலி சூப்பர் ஃபீச்சர். நிறைய டிவிஸ்ல இந்த ஷார்ட்கட்லாம் கொடுக்க மாட்டாங்க. சில டிவிஸ்ல இப்போ கூகுள் பிளே ஸ்டோருக்கு ஷார்ட்கட் கொடுக்குறாங்க. இவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆப்ஸ் பட்டன் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐடியால Xiaomi TV MT 5867 மீடியாடெக்கோட சிப்பு, 1.5 GB RAM இருக்கு. ப்ளூடூத் 4+ அப்படின்னு போட்டிருக்கு. கார்டெக்ஸ் A55 ப்ராசஸர், 1.5 GHz வந்து இதுதான் அப்கிரேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே. போன ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணும்போது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுல A52 கோர்ஸ் இருந்துச்சா? ஆமா, இதுல A55. டுவல் பேண்ட் வைஃபையும் இருக்கு. அதுவும் ஆண்ட்ராய்ட் TV 11 வெர்ஷனும் இருக்கு. மாலி G31 ஜிபியும் கொஞ்சம் அப்கிரேட் தான் நினைக்கிறேன். கோடெக்ஸ் எக்கச்சக்க கோடெக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இருக்க மாதிரி ஃபுல்லா அப்படியே வரிசையா எல்லா கோடெக்ஸும் இருக்கும். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் DRM இன்ஃபோவில் போனால் அந்த ஹார்ட்வேர் MT5867 இருக்கு. வைட் அண்ட் எல்வன் ODRM ட்ரூ, வைட் அண்ட் எல்வன் சப்போர்ட் இருக்குது. கூகுள் வைட் அண்ட் எல்வன், மைக்ரோசாஃப்ட் வைட் அண்ட் எல்வன் சப்போர்ட் இருக்குது. HD ப்ளே பண்ணி பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HD இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. HDR எதுவுமே இல்லை, ஆனால் மோஸ்ட்லி இதில் யூடியூப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பார்க்கணும். ரைட்டு. வைஃபை ஸ்பீடில் டியூவல் பேண்ட் வைஃபை நம்ம இப்போ 5 GHz கனெக்ஷன்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை 1 GB கனெக்ஷனுக்குள்ள டெஸ்ட் பண்ணுறோம். யூஸ்வலி நம்ம ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஸ்பீட்ஸா எல்லா டிவி கிடைக்கும். ஸோ இது ஆக்சுவலி நல்ல ஒரு ஆண்டனா இருக்குள்ள.
பிரைட்னஸ் கொஞ்சம் சைட்லேருந்து பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? பிக்சர் இருக்குது. பிக்சரில் வந்து பிக்சர் மோடு ஸ்டாண்டர்டு, விவிட், ஸ்போர்ட்டு, மூவி நிறையா மோட்ஸ் இருக்குது. பேக்லைட் வந்து 65% இருக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பிரைட் ஆகுது. சின்ன பிரைட் ஆகுது. அப்புறம் பேசிக் வீடியோவில் வேறு கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டு வீடியோ ஆப்ஷன் போனால் அந்த அட்வான்ஸ் அடாப்டிவ் லூமா கண்ட்ரோலு, கான்ட்ராஸ்ட் கண்ட்ரோலு, குளோபல் டிமிங் வந்து டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்குது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் வச்சு இதெல்லாம் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. வேணா வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சவுண்ட் மோடும் நிறைய இருக்குது. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து டிவி ஸ்பீக்கர்ஸ் வேணா கனெக்ட் பண்ணால் அது இது பண்ணிக்கலாம். சிஸ்டம் சவுண்ட்ஸும் ஆனில் இருக்குது டிஃபால்ட்டாக. டிவிக்குள்ளே என்ன இருக்குது, அந்த டிவியோட அந்த ஸ்கேனிங்கு அந்த இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து டிவி லாக்கு, பாஸ்வேர்டு, பேரண்டல் கண்ட்ரோல், இது ஒரு Xiaomi ஃபீச்சர் தான். பவர் பட்டன் வந்து ஐடியல் டிவி ஸ்டாண்ட் பை லைட் வேணும் அப்படின்னா அது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேட்ச் வாலில் வந்து டிஃபால்ட்டாக பேட்ச் லான்ச் டிஃபால்ட்டாக டிவி ஆன் பண்ணோடனே வரணும் அப்படின்னா அது செட் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் என்னெல்லாம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன் சேவர் இருக்குது, அவ்வளோதான். மற்ற எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது டிஃபால்ட்டாக. ஆண்ட்ராய்ட் 11 தானே ஓடுறது? ஆண்ட்ராய்ட் டிவி 11 போட்டில் போனால் தெரியும். ஆண்ட்ராய்ட் டிவி 11 தான் ரன் ஆகுது. February செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. நம்ம யூடியூப், ஓகே, யூடியூப்பில் போயிட்டு HDR இல்லையா? இந்த ரைட்டாக இருக்குது. 1080p தான், HDR இல்லை. ஓகே, பரவாயில்ல. ஷார்ப்பாக வியூங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. சைட்லேருந்து பார்த்தாலும் ஆனால் ஷார்ப்னஸ் இது 1080p மாதிரி தோணலையே. 1080p தான் இருக்குது. தெரியல. கலர்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது. அண்ட் பிரைட்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மோட்ஸ் இங்கேருந்தே மாற்ற முடியுமா? இங்கேருந்து மாற்ற முடியாது, லைவே இருக்குது. ஆமாம், ரொம்ப லவுடாக இருக்குது. லவுட்னஸ் வந்து லவுடாக இருக்குது. மற்றபடி பாஸ் அதெல்லாம் ஃபீல் ஆகலை. ஆமாம், அது இனிமேல் டிவி ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ்வலி தெரியாது. ஆனால் லவுட்னஸ் கொஞ்சம் ஒரு 20 வச்சாலே செம்ம லவுட்னஸ் ரொம்ப லவுட் ஆகுது. ஆமாம். வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? வேற எதுவும் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இல்லை. மெயின் அப்கிரேட் வந்து இவங்க இந்த ப்ராசஸர் மாற்றிருக்காங்க, டுவல் பேண்ட் வைஃபை மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. பேனல் குவாலிட்டியும் ஓகே. பழைய 4A தான் வச்சிருக்கேன் 1080p. ஆனால் காசும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா பேனல் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஆமாம் ஆமாம், அதனால வந்து இதுவும் அதிகமாகிடுச்சு. தனியாக டெடிக்கேட்டடாக ஆப்ஸ் கேலரி ஆப் இருக்குது, அதுக்கப்புறம் மீடியா பிளேயர் ஆப் இருக்குது, டிவி மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிவி மேனேஜர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஆமாம், ஆல்ரெடி பழைய Xiaomi டிவியில் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த புது பேட்ச்வேர்ட் அப்டேட் வரும்போதே இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து மெமரி பூஸ்ட்டு, அன்இன்ஸ்டால் ஆப்ஸு, இந்த ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. கிளியர் ட்ராஷ் ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதான் வந்து Xiaomi ஓட 5A ஸ்மார்ட் டிவி 5A 43 இன்ச் மாடலு. இது 40 இன்ச் மாடலும் கிடைக்குது, HD மாடலும் கிடைக்குது. நிறைய பேர் HD மாடல் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இது சேலில் தான் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸு, எப்படி வாங்குறது, இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிஎஸ்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.